ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஹரி டிஎன்எஸ் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லாங் வீடியோ போட்டு. இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போடலான்னு இருக்கேன். வாங்க எல்லோரும் வீடியோ பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு சட்னி. எல்லோரும் செஞ்சு பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என்னோடய ஸ்டைலில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லித்தரேன் பாருங்கள். சொல்லித்தரேன் இல்லை, செய்கிறத பாருங்கள். ஒரு 20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அந்த 20 பல் பூண்டுக்கு ஒரு 3 வரமிளகா போதும். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதான். இது எடுத்துட்டோம்னா எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அடுப்பில் இந்த மாதிரி ஒரு இரும்பு பேனை போட்டுட்டு நல்லா பேன் கொஞ்சம் காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, பேன் இன்னும் காயலை, பேன் காய்ஞ்சதுக்கப்புறம் பேன் காய்ஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு, அதை எடுத்து வச்சுருந்த 3 மிளகாய் போட்டு கொஞ்சம் நல்லா இது எண்ணெயில் நல்லா வாட்டி விட்டுட்டு, அடுத்து அந்த கறிவேப்பிலை, 20 பல் பூண்டு எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த ஒரு 20 பல் பூண்டை போட்டு நல்லா வணக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். சிம்மில் வைக்கிறது பெட்ரு. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறிக்கிடும். ஸோ அதனால் கொஞ்சம் வச்சுட்டு, இதுக்கு இடையில் இப்போ நான் என்ன போட்டேன்னா பெருங்காயம் போட்டேன். எந்த சட்னி இருந்தாலும் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கொஞ்சம் அப்பப்போ வணக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிச்சி கறிக்கிடும். ஏன்னா கொஞ்சமாக தானே போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி தாங்க வதக்கணும். இதுக்கிடையில் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா லோ சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில். ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன சப்ஸ்கிரைப், ஒரு குட்டி லைக் ரொம்ப மோட்டிவாக இருக்கும். அடுத்தடுத்து எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், பார்க்குற எல்லோரும் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திடுங்க. பக்கத்துலேயே பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இந்த மாதிரி தான் நல்லா கொஞ்சம் ட்ரையாக அந்த பூண்டு கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி வதக்கிட்டு, புளியும் இதுக்கிடையில் போட்டேன் இல்லைங்களா, போட்டாச்சு. எல்லாத்தையுமே வதக்கி எடுத்து கொஞ்ச நேரம் ஆறட்டும். நல்லா வதக்கி எடுத்து கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்க வேண்டியது தான். கொஞ்சம் ஆறணும். ரொம்ப சூடாக போட்டு மிக்ஸியில் அடிச்சிடக்கூடாதுல்ல. கொஞ்சம் எடுத்து அப்படியே ஆற வச்சுட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் வச்சு அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்கிட்ட மிக்ஸி ஜாரில் போட்டு, எங்கிட்ட சின்ன ஜார் இல்லை, கொஞ்சம் மீடியம் சைஸ் ஜார் தான் இருக்குது. சின்ன ஜார் எங்கள் வீட்டில் உடஞ்சிருச்சு. ஸோ இந்த ஜாரில் போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி ரெடி பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்லை வச்சு நல்லா மெத்துன்னு தோசை. இந்த ரெசிபி நான் செஞ்சிட்ருக்கப்போ வெளியே சோன்னு மழை ஊற்றிட்டுருக்கு. நல்லா அந்த மழைக்கு ஏற்ற மாதிரி இந்த பூண்டு சட்னி, அது கூட மெத்துன்னு 2 தோசை, உண்மையிலே செம்மையாக இருந்துருச்சு எனக்கு. இது செஞ்சு சாப்பிட்றப்ப நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னி இட்லி கூடயும் அல்டிமேட்டாக இருக்கும், தோசை கூடயும் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு சளி ஜுரம் அந்த மாதிரிலாம் இருக்குது, அது விட்டுச்சு அப்படிங்கிறப்ப இதை சாப்பிட்டோம்னா நம்ம செத்து போன நாக்குக்கே உயிர் வந்த மாதிரி இருக்கும். சேர்த்து 2 இட்லி தோசை சாப்பிட்லாம் போல் இருக்கும். நல்லா மார்ச்சளி கட்டியிருந்தால் கூட அதெல்லாம் நல்லா ஃப்ரீ பண்ணிவிடும். அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக அதை செஞ்சு சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டு கூட 2 தோசையை சூப்பராக சாப்பிட்டு முடிக்கலாம். உண்மையிலேயே செம்மையாக இருக்கும். பார்க்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஈவன் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி ஒரு 4 நாள் 3 நாள் கூட எடுத்து 2 ஸ்பூன் நீங்கள் ரெகுலராக செய்கிற சாம்பார் சட்னி கூட இதை கூட கொஞ்சம் கூட வச்சு கூட சாப்பிட்லாம். ஏன்னா நிறைய ஒரே நாள் இது சாப்பிட முடியாது, சாப்பிட்டாலும் வயிறு தாங்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும். ஆனால் செம்மையாக இருக்கும். அப்படியே நாக்குக்கு அப்படியே எச்சி ஊறும் நமக்கு. ஒரு 2 இட்லி 2 தோசை கண்டிப்பாக தாராளமாக இது கூட வச்சு சாப்பிட்றப்ப நல்லா தெம்பாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.